ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தமது மலை பிரசங்கத்தில் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்பதை வித்தியாசப்படுத்துகிறார். அவருடைய ராஜ்யமாகிய கைகளால் கட்டப்படாத பிதாவின் வீடு என்று அழைக்கப்படுகிற என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று அவர் சொன்ன அந்த தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் சொல்லுகிற ஒரு வழி என்ன? பிதாவின் சித்தத்தை செய்தல். என கண்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு ஒரே வழி பிதாவின் சித்தத்தை செய்வது. என கண்பானவர்களே, பிதாவின் சித்தம் என்று சொல்வது என்ன? சித்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை இப்படி வேதம் நமக்கு தருகிறது, அவருடைய பிரியம் என்று தருகிறது. அப்படி என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில், பிதாவின் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய பழக வேண்டும். என கண்பானவர்களே, அவருக்கு பிரியமானது எது, அவருக்கு பிரியமில்லாதது எது என்பதை குறித்த தெளிவில்லாத ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய முடியாது. என கண்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவைகள் எது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியம் பரிசுத்தம், கர்த்தருக்கு பிரியம் நீதி, கர்த்தருக்கு பிரியம் உண்மை. ஆகையினால்தான் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் செய்ய வேண்டியவைகள் எவைகள், எப்படிப்பட்டவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என கண்பானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவனுக்கு பிரியமானவைகளை அழகாக அவர் பட்டியல் படுத்துகிறார் இந்த வசனத்தில். இவைகளுக்கு எதிரானவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால், தேவனுக்கு பிரியமானவைகள், தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு மனுஷனே, ஒரு மனுஷியே, ஒரு தேவனுடைய பிள்ளையே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க உரியவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய ராஜ்யத்திற்கு சொந்தமுள்ளவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும். தேவன் இப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.